வெல்கம் டு மேங்கோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நாட்டுக்கோழி குழம்பு. இந்த நாட்டுக்கோழி குழம்புக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடுவோம். 4 இன்ச் அளவுள்ள இஞ்சி, 10 பூண்டு பல், 5 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் ஒன்றா அரைச்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு அடுப்பில் கடாய் வச்சு மீடியமான ஹீட்டில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, அடுப்பை மீடியமான ஹீட்டில் வச்சு இதை வறுத்துக்குருவோம். இது கூட 4 வரமிளகா, அதையும் லைட்டாக வறுத்துக்குருவோம். இப்போ 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, அதையும் இது கூட சேர்த்து வறுத்துக்குருவோம். இதில் இன்னமும் 2 இன்ச் அளவுள்ள பட்டை, ஒரு அன்னாசிப்பூ, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பு மீடியமான ஹீட்டில் வச்சு வறுத்துக்குருவோம். இது எல்லாம் நல்லா வறுபட்டதுக்கப்புறமா இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி பவுடர் எடுத்துக்குவோம். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சு 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுவோம். நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும், அதனால் 5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் பயன்படுத்துவோம். இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு அன்னாசிப்பூ, 2 இன்ச் பட்டை, 3 கிராம்பு, இதெல்லாம் போட்டு லைட்டாக வறுத்துக்குவோம். இது வதங்கினதுக்கப்புறமா 1/4 கிலோ சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கிடுவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ வெங்காயம் பொன்னிறமாக வதங்கியாச்சு. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் பேஸ்ட்டு சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுவோம். இப்போ இதை நல்லா வதங்கியாச்சு. இது கூட 4 மீடியம் சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். அடுத்ததாக இது கூட ஒரு 5 பச்சை மிளகா சேர்ப்போம். காரம் கம்மியாக வேணுன்றவங்க 3 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரில் 3 டேபிள் ஸ்பூன் பவுடர் சேர்த்துக்குவோம், மசாலா பவுடர். இது கூட நம்ம வீட்டில் நார்மலாக குழம்புக்கு யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குவோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் இன்னொரு தடவை நல்லா எண்ணெயிலே சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். மசாலா தீஞ்சிடக்கூடாது, அடுப்பு மீடியமான ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் அந்த மசாலா வேக விட்டுருவோம். இப்போ இந்த மசாலா 5 நிமிஷத்தில் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட நான் வாங்கி வச்சுருக்க நாட்டுக்கோழி கறி 3/4 கிலோ 750 கிராமை குக்கரில் ஒரு 4 விசில், மஞ்சள் உப்பு மட்டும் போட்டு ஒரு 4 விசிலுக்கு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ அந்த வேக வச்ச நாட்டுக்கோழியை இந்த மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நான் கறியை மட்டும்தான் எடுத்திருக்கேன், அந்த தண்ணியை தனியாக வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலாவோட பிரட்டினதுக்கப்புறமா இந்த கறி வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்குவோம். மசாலா கறியில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறியாச்சு. அடுத்ததாக குக்கரில் வேக வச்ச இந்த கறி வேக வச்ச தண்ணியை இது கூட சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் லேசாக ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் வேக வச்சுருவோம். இது ஒரு கொதி வர்றதுக்குள்ளே ஒரு 4 தேங்காய் சீலை எடுத்து மிக்சியில் நல்லா அரைச்சி அதோட பால் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அந்த பாலை இப்போ இந்த இது கூட சேர்க்குறேன். தேங்காய் பால். இப்போ எல்லாத்தையும் ஒருத்தர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிட்டோம்னா அருமையான நாட்டுக்கோழி குழம்பு தயார்.
10 நிமிஷம் ஆயாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கமகமக்கும் நாட்டுக்கோழி குழம்பு தயாராகிடுச்சு. இதை சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். சாதம் லைட்டாக குலைவாக இருந்துச்சுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மறக்காமல் மேங்கோஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.